எங்க வீடெல்லாம் திறந்து போட்டாப்புல இருக்கு, யாரையும் காணா. அம்மா மா, யாரு வந்திருக்கவ? ஏட்டி வா வா. என்னம்மா கதவெல்லாம் திறந்து போட்டுட்டு போயிருக்கீங்க, அவளுங்க எங்க? ஏட்டி வந்ததும் வராததுமா வெந்நி தண்ணியை ஊத்துன மாதிரி பேசிட்டு இருக்காத. உக்காரு செத்த. மா, நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் இப்போ வந்தேன். மாப்பிள்ளை வரலையாட்டி? இல்லை இல்லை, அவங்க வரல. உன்னை தனியாவ அனுப்புனாவ? ஆமாம் ஆமாம், ரொம்ப முக்கியமான விஷயம்தான், நான் பேசணும். ஏட்டி புள்ளையில விட்டுட்டு போனியே, ஒரு வார்த்தை ஒரு போன் பண்ணியாவது பேசுறதில்ல. சரி, இங்கெல்லாம் பள்ளிக்கூடம் தொடங்கிட்டாவ, அங்க இன்னும் தொடங்கலையா? அதை பற்றி தாம்மா பேசுறதுக்கு இப்போ வந்திருக்கேன். என்னாட்டி சொல்றவ? எதுவும் பிரச்சனையா? அதை ஏமா கேட்குறேன், ஏகப்பட்ட பிரச்சனை, நல்லா லாக் ஆகிட்டோம். என்னம்மா, எதா இருந்தாலும் சொல்லு, பார்த்துக்கலாம். இல்லைம்மா, நாங்கள் பாட்டுக்கு பேசாமல் ஏதோ சம்பாரிச்சோமா சாப்பிட்டோமா கஷ்டப்பட்டு லோன் வாங்கி வீடு கட்டினோம், அதுக்கு நாங்கள் பாட்டுக்கு லோனை கட்டி முடித்தோம். இப்போ தான் அந்த தொல்லை ஒழிஞ்சிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நாங்களும் பிள்ளைங்களுக்கு நகை வாங்கலாம் பவுன் வாங்கலாம்னு சேர்த்து வச்சோம், ஏதோ ஒரு கொஞ்சோண்டு காசு. சரி, அதை போய் அதை டபுள் ஆக்குறேன் ட்ரிப்பிள் ஆக்குறேன்னு சொல்லி யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி நான் அப்பயும் சொன்னேன் இன்வெஸ்ட் பண்ண வேணான்னு. இவர் எதுலையோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இப்போ என்ன பண்ணுறாங்க, இவரை நம்பி நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க போல். இப்போ இவரை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. எனக்கு இப்போ வந்து பணம் வந்தாலே வரணும், இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாதுன்னு இவரை போட்டு மிரட்டி. ஏன் கேட்குற, சரியான பிரச்சனையாயிடுச்சு. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைம்மா, உன்னை கஷ்டப்படுத்த வேணான்னு தான் நான் எதுவும் உனக்கு ஃபோன் பண்ணல. என்னம்மாக்கா சொல்கிற? இவ்வளோ நடந்திருக்கு, ஒரு வார்த்தை சொல்லலை. நினச்சி கூட பார்க்கலாமா இந்த மாதிரிலாம் நடக்கும்னு. நடந்தது நடந்து போச்சு. இப்போ நாங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கோன்னு கேட்டிங்கன்னா, பேசாமல் இங்கே வந்துடலான் இருக்கோம். ரொம்ப சந்தோஷம் டி, வந்துருங்க. நாங்களும் அப்பேலேருந்து இதைத்தான் சொல்லிட்டு கிடக்குறோம். மா, நீ நினைக்கிற மாதிரி நான் வரத்துக்கு சொல்லலை. உங்களோட வந்து நாங்கள் கண்டிப்பாக இருக்க மாட்டோம். நாங்கள் அப்படியே இங்கே வந்தாலும் தனியாக வீடு எடுத்து தான் நாங்கள் இருப்போம். சரி டி, ரொம்ப சந்தோஷம். எப்படியோ பக்கத்தில் இருந்தாலே சந்தோஷம்தான். அம்மா, எங்கள் நிலமை என்னன்னு உனக்கு தெரியுமா? இப்போ அவங்களுக்கெல்லாம் காசு கொடுக்கணும்னு சொல்லி எங்களுக்கு நாங்கள் போட்ட காசும் வரல, லாக் ஆயிடுச்சு. இனிமேல் அது வரவும் வராது. இப்போ எங்கள் சொந்தமாக நாங்கள் கட்டி ஆசைப்பட்டு சேர்த்த வீட்டையும் வித்தாச்சு. என்னாட்டி சொல்கிற? ஆமாம்மா, என்னத்தை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எல்லாம் போச்சு, மறுபடியும் முதல்ல இருந்து அப்படிங்கிற மாதிரி 10 வருஷம் கஷ்டப்பட்டு ஆசாசையாக கட்டின வீடு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைம்மா, போச்சு. இனிமேல் அவ்வளோதான். மறுபடியும் நாங்கள் அங்கே டவுன் வாழ்க்கையெல்லாம் எதிர்பார்க்க முடியாது, அங்கே சர்வே பண்ணவும் முடியாது. எங்களால் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்ல, அதனால தான் சரி இந்த பக்கத்து வந்துடலாம், கொஞ்ச நாளைக்கு பிள்ளைங்க இங்கே படிக்கட்டும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். சரி டி, நீ ஒன்றும் வருத்தப்படாத, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் நல்லதுக்கே நினச்சிக்க, சரியா? பிள்ளைகளும் இங்கேருந்து படிக்கட்டும், அதனால் ஒன்றும் இல்லை. சரிம்மா, இப்போ நான் உடனே கிளம்பணும். உங்களுக்கு சம்மதமாக என்னன்னு கேட்டுட்டு நாங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஒரே தான் இங்கே வந்துடலாம் அப்படின்னு இருக்கோம். போறியா? என் மக்கா 2 வாய் சாப்பிட்டு போட்டி. பிள்ளைகள பார்த்து 3 மாதத்துக்கு மேலே இருக்கும் டி, பார்த்துட்டு போ. அவளுங்க எங்கம்மா? ஏட்டி அவ்வளோ வந்துருவாளுவ, இங்கே தான் பக்கத்தில் பிள்ளைகளோட விளையாட போயிருக்காளுவ. சரி, நீ சாப்பிடு, கிளம்புனா பரவாயில்ல. நீ போயிட்டு சாமஞ்சாட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு மாப்பிள்ளையும் சொல்லி அழைச்சிட்டு வா. நான் அதுக்குள்ளே இங்கே எல்லாம் ஏற்பாடு பண்ணி வைக்கிறேன். சரிம்மா. எம்மா அக்கா அழுவாதட்டி, நான் இருக்கேல்ல, எதுக்கு அழுவுற? எல்லாம் பார்த்துக்கலாம், விடு. அதுக்காக இல்லைம்மா, என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் கஷ்டத்தை தான் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு அவருக்கும் என்னால் கஷ்டம்தான். திரும்பவும் நான் உங்ககிட்டே வந்து உங்களையும் கஷ்டப்படுத்துகிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை மக்கா, உனக்கு செய்யறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். ஒன்றை விட்டா யார் இருக்கா எங்களுக்கு செய்ய பண்ண? அழுவாத மக்கா, கஷ்டமா இருக்கு. அம்மாச்சி, நாங்க வந்துட்டோம்.
ஏன் மக்கா புள்ளவ வந்துட்டாளுவ, எந்திரி அழுவாதட்டி. ஏய் அம்மா வந்திருக்காங்கடி. ஏ செல்லக்குட்டிங்களா, அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டி தங்கம். நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? மம்மி ஏன் ஒரு கால் கூட பண்ணல? அம்மா ஃபோன் தண்ணியில விழுந்துருச்சு சாமி, அதனால தான். டாடி ஃபோன்ல இருந்து பண்ணிருக்கலாமே. டாடி கொஞ்சம் பிஸியா வேலையில இருந்தாரா, அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. நீங்க அம்மாச்சி வீட்டில் வந்து ஜாலியா இருக்கணும்ல, அதனால தான். அதுவும் சரிதான். சரி, இது யாரு ரெண்டு பேரும்? ஏன் பிள்ளைங்க எங்க? அம்மா ஏன் புள்ள நிலாவா இது? ஆள் அடையாளமே தெரியலடி தங்கம். எப்படி இருக்க தெரியுமா? தேவதை மாதிரி இருக்க. ஓஹோ, அப்ப நானே பிசாசு மாதிரி இருக்கேனா? அப்படி சொல்லடி தங்கம். ரெண்டு பேரும் அழகா இருக்கீங்க. இல்லை அக்காவை பாரேன் எப்படி இருப்பா. ஒரு ஃப்ரூட் சாப்பிட மாட்டா, வெஜிடபிள் சாப்பிட மாட்டா. சாப்பிட்றீன்னா பரவாயில்ல, நான் கருப்பாவே இருந்துட்டு போறேன்பா. ஆனா இங்க வந்து அம்மாச்சி பேச்சை கேட்டு எல்லாம் சாப்பிட்ருப்பா போல. ஆளே உன் கலருக்கு வந்துட்டாளே. ஆமாம்மா, அம்மாச்சி ஒன்று எனக்கு எடுத்து சொல்லுவாங்க. அது சமைச்சு கொடுக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களை விட சூப்பராக சமைக்கிறாங்க. அம்மா அப்படிலாம் இல்லை, பாட்டி சுமாரு தான், நீ தான் சூப்பராக சமைப்ப. அக்கா அவன் சாப்பாடை சாப்பிட மாட்டாள, அதனால அவளுக்கு எதுவுமே தெரியல. அப்படி சொல்ற என் தங்கமே. அம்மா நம்ம இப்போ ஊருக்கு போக போகிறோமா? இல்லைம்மா கனி, இனிமேல் நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம். அம்மா ஸ்கூல்லாம் இனிமேல் நீங்கள் இங்கே தான்மா படிக்க போகிறீங்க. இன்னைக்கு நைட்டே அப்பாவும் நானும் திங்ஸ் எல்லாம் இங்கே எடுத்துகிட்டு வந்துடுவோம். அம்மா எதுவும் பிரச்சனை இல்லையே? ஏம்மா அக்கா வா சாப்பிடு. ஏம்மா சாப்பாடு இங்கேயே போட்டு வந்துட்டியா? நானே போய் போட்டு சாப்பிட்ருப்பேன்ல. இருக்கட்டும் அக்கா, 14 எண்ணெய் வந்துச்சு, உட்காரு ஊட்டி விடுறேன். அம்மாச்சி, அம்மாக்கு ஊட்டி விட போறீங்களா? ஆமாட்டி, உனக்கு என்ன? என் பிள்ளைக்கு நான் ஊட்டி விடுறேன். சரிம்மா ஊட்டுங்க, நான் ஒன்றும் சொல்லலை. ஏட்டி ரெண்டு பேரும் போய் கை கால் அலம்பிட்டு வாங்க, வந்து போட்டு சாப்பிடுங்க. சரிங்க மச்சி. மக்கா குடுமா, நானே ஊட்டி விடுறேன். வேணாம்மா, நானே சாப்பிட்டுக்கிறேன். ஏட்டி நான் ஒன்று சொல்கிறேன், மனசில் வச்சுக்க என்ன? சொல்லுமா. இந்த சின்னவளை பார்க்க கொஞ்சம் செழிப்பாக இருக்கா. எனக்கு என்னமோ அவள் வயசுக்கு வருவாளோன்னு தோணுது மனசுக்கு. என்னம்மா பேசுறீங்க? அவளுக்கு என்ன வயசாகுது ஏஜென்ட் பண்ணுறதுக்கு? ஏய் எனக்கு தெரியாதாட்டி, நல்லா பார்க்க செழிப்பாக இருக்கா. பெரியவளோட சின்னவ நல்ல செழிப்பாக இருக்கா. எனக்கு என்னமோ ஒரு வாரமாக மனசில் அதே தான் தோணிக்கிட்டு இருக்கு. வாய்ப்பே இல்லைம்மா, இப்போ தான் அவளுக்கு 10 வயசே பிறக்க போகுது. எப்படி அவள் இப்போயே ஏஜென்ட் பண்ணுவாங்க? நான்லாம் 13 வயசில் தானே வந்தேன். ஏய் கூறு கட்டவளே, உன்ன மாதிரி தான் பெரியவ வருவான்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ மனசுக்கு அப்படிதான் படுது. சரி, நான் சொல்ல வேண்டியது ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். நீ சாப்பிடு, சாப்பிட்டு நேரத்தோடி கிளம்பு. சரிம்மா.